ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது. ஹாய் ஹலோ டாம்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட என்லெஸ் லவ் பார்ட் லெவல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. தென் கொஞ்சம் பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, ஜேகே கிட்டே இருந்து எங்களுக்கு மாஃபியா வைப் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புள்ளி மாதிரி ஒரு எஃப்எஃப் உங்கள் கிட்டே இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு. ஸோ நான் ஷியோராக சூன் ஆன்கோயிங் எஃப்எஃப்எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போடுறேன். ஜேகேக்கும் ஜின்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க, நீ என்ன ஜேகே விடவே மாட்டேன், இப்போ தான் நான் என்லெஸ் போட்டேன்னு. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கன்வே பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா நான் இப்போது மெம்பர்ஸ் ஜிம்மின், நம்ஜுன், தென் டயாங் அவங்களுக்கு நான் என்ன தான் போட்டாலும் கூடவே ஜங்குக்கும் ஒரு நியூ எஃப்எஃப் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் என் சேனலில். ஸோ யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்னென்னா, ஜேகேக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அவன் முன்னாடியே ஒரு கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப மெல்ட்டாக இருக்கும். இந்த பொண்ணு அதுவும் எனக்காக இவ்வளோ திட்டு வாங்கி பார்ட் டைம் ஜாப் போகிற அளவுக்கு இவன் நான் லவ் பண்ணுறாளா அப்படின்னு அவன் 1 செகண்ட் யோசிச்சு உங்களை அப்படியே பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் வெளியில் ஜேகேவை பார்த்துட்டு உங்களுக்கு டியர்ஸ் வருது. ஸோ நீங்கள் உடனே மெல்ட் ஆனால் இவனுக்கு ஓவராக சீன் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிட்டு நடந்து போகிறீங்க. கரெக்டாக ரெயினும் வருது. ஸோ இதோடு நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ரெயின் வேறு ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஜேகே அப்படியே அவன் தலையெல்லாம் அப்படியே உதறி விட்டுட்டு, ஒயன் நில்றி, ஏய் காது கேட்குதா இல்லையா, இப்படி ஒருத்தவனுக்காக கத்திட்டு ஓடி வரனே, அறிவு இருக்காடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை கிரிப் பண்ணுறான். அப்போ நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, என்ன ஜேகே என்ன சொன்னோம், இப்போ என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி குழந்த மாதிரி ஓடி வந்துட்டுருக்க? ஏய் நான் குழந்தைதானு தெரியுதுல்ல, அப்படியே நீ கொஞ்சம் மாட்டுற. ஏய் இங்கே பாரு, என் கஷ்டமாக இருந்துச்சுடி. அந்த செகண்ட் ஒன்று ஜாபில் பார்த்த செகண்ட், என்னடி நீ எனக்காக போய் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறியா? அப்போ நீங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் எனக்கு எதுவுமே புரியாது ஜேகே, எதுவும் புரியாது, ஒன்றுமே புரியாது. நீ சரியான மரமண்டை, நீ ஏன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் ஒன்று செய்வ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே இதுக்கு என்னடா இவ கடுப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் ஆஃப் த நெக்கை ரப் பண்ணுறான். அப்போது அதை கேட்டுட்டு, உனக்கு இப்போ டென்ஷன் ஆகுதில்ல இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். எரிச்சல் ஹேர் பண்ணிக்கிட்டு, ஏய் காதோரம் உனக்கு கொடுத்துட வேண்டி வார்த்தை பேசிகிட்டு இருந்தேனா, என்னடி இப்போ உனக்கு தெரியாமல் பேசிட்டேன், சாரி ஓகேவா? ஓ இப்போ கூட நீ என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டல, ஓகே ஜங்குக் பாய், என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அடிக்கடி காஃப் வேறு வருது. நீங்கள் அப்படியே அச்சும்னு சொல்லிட்டு தும்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே நின்று பார்த்துட்டு, இவளை இதோ வரண்டி, இப்போ உன்னை எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு ஓடி அவன் ஜர்க்கினை கழட்டி உங்கள் மேலே போட்டுட்டு அவனும் உள்ளே வந்துடுறான். லைக் தும் ஹி ஹோ சாங் மாதிரி. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே கீழே குமிஞ்சிட்டு, ஜேகே இப்போ என்ன பண்ண போகிற நீ? என்ன இல்லை என்னமோ பண்ண போகிற நீ தெரியுதுல்ல, அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன டச் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறான். ஜேகே என்னன்னா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ரொம்ப நேரம் அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. அந்த ஜர்க்கினே அப்படியே கீழே விழுந்துடுது. ஸோ அவன் உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ஹேர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் ட்ராப்ஸாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவனுக்கும் அப்படி தான், அவனோட ஐப்ரோஸில் கூட அந்த ரெயின் ட்ராப்ஸ் அப்படியே தெரியுது. ஸோ ரெண்டு பேரோட பியூட்டிஃபுல் ஃபேஸை பார்த்து ஸ்டேர் ஆகுறீங்க. அதை விட இன்னர் பியூட்டி அதை பார்த்து ஸ்டேர் ஆகுறீங்க. அவன் ஒரே அட் டைமில் நினைக்கிறான், இவன் எனக்காக பார்ட் டைம் ஜாப் போயிருக்கா, இவ தான் என் ஆளுன்னு. நீங்கள் அதே மாதிரி நினைக்கிறீங்க. 4 மந்த் எங்கடா இருந்தேன், இந்த ஃபேஸை பார்க்குறக்கு எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, இங்கே பாருடி, இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் மறந்துடு, நானும் மறந்துடுறேன், இனி நான் உன்னை விடுறதா இல்லடி, போதும் எவ்வளோ நாள், சாரி சரியா எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவன் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நோஸை ரப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அவனோட 2 அந்த ஹேண்ட் அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே உங்கள் ஃபேஸ் பப்ளியாக தெரியுது. ஸோ ஜேகே ஏய் என்னடி இப்படி பார்க்குற? ஜேகே
அப்போ நம்ம லவ்வர்ஸா இனிமேல்? ஏய் என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா? கிஸ் பண்ணுறேன், அப்போ லவ் தானே இது? அப்போ நீ லவ் யூ சொல்லவே இல்லை. மறந்துட்டேன். சரி, லவ் யூ டி, ஐ லவ் யூ. இனிமேல் எப்போதும் கடைசி வரைக்கும் ஐ லவ் யூ, போதுமா? அப்போ நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படி திரும்பிடுறீங்க. அப்போ ஜேகேன்ட்டு, ஏய் இப்போ நான் என்ன பண்ணேன்னு இப்படி ஷை ஆகுற? இப்போ ஒன்று நீ ஷை ஆனியா? எங்கே திரும்ப? ஜங்குக்கா பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறான். அப்போ நீங்கள் முன்னாடி நடந்தே போயிட்டு என்னது சரியா அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா, ஓவராக சீன் போடுறானே அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஜேகே வந்துட்டு ஓய் என்ன நீ லவ் யூ சொல்ல மாட்டியாடி பொண்டாட்டி? லவ் யூவா? மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க. அப்போ ஜேகேக்கு செம்மையாக பல்ப் ஆகிடுது. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு ரொம்ப பண்ணுறாளேவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே அந்த பஸ்லேருந்து சாஞ்சு ஓய் லவ் யூ தானே, பஸ்ஸில் என் கூட என் பக்கத்தில் உட்காந்துட்டு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறீங்க. அப்போ ஜேகே வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்து சிரிச்சிட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு ஓடி வந்து ஏறுறான். நீங்கள் விண்டோ சீட் கிட்டே உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறான். ஹலோ, நான் இன்னும் லவ் யூ டோன்னு சொல்லவே இல்லை. என்ன இது கையெடு? ஏய் நானே வந்து சொன்னதுனால நீ பேசுவடி, இன்னும் பேசுவ, நான் அப்படி தான் போடுவேன். நீ என் பொண்டாட்டி ஆக போகிறவடி. ஓ இன்னும் ரிங்கே சேஞ்ச் பண்ணிக்கல போடா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகேன்ட்டு ஆமாம் பண்ணிக்கல, நீ ஓகே சொன்னால் நாளைக்கே ஒன்று பண்ணிடுவேன், ஐ மீன் மேரேஜ் டி. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு சரி கண்ணை மூடு. எதுக்குடி? எனக்கு இப்போ ஒன்று பண்ணணும்னு தோணுது, நீ பார்த்தா எனக்கு லைட்டாக ஷை ஆகுது, ஸோ ப்ளீஸ் கண்ணை மூடி, ஏன் எதுக்கு நல்லா கேட்காத. அப்போ ஜேகே வந்துட்டு ஓ அப்படியா, சரி சரி நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். ஸோ நீங்கள் உங்கள் ஷோல்டரில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே எடுத்து அவன் ஃபேஸ் அவன் ஹேர் எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்ருக்கீங்க ஒரு குழந்த மாதிரி. ஸோ ஜேகே வந்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பா என்ன ஃபீலு, ஏய் என்னடி நீ இப்படிலாம் பண்ணிருக்க, ரியலாகவே பொண்டாட்டியாக மாறிட்டியா என்ன? ஜேகே நான் உனக்கு கண்ணை மூட சொன்னல, இப்போ எதுக்கு நீ கண்ணை திறந்த அப்படின்னு நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு விண்டோஸ் பக்கம் திரும்பிடுறீங்க. அப்போ ஜேகேன்ட்டு சரி 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 வா 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 வந்து தொடச்சிடு நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். அப்போ நீங்கள் இப்போ திறக்க மாட்டோம்ல நம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து லைட்டாக கண்ணை திறந்துட்டு ஏய் உங்ககிட்ட நான் நிறையா சொல்லணுண்டி. அப்போ நீங்கள் அப்படியா ஜேகே, வேணும்னா இந்த ஸ்டாப்பில் இறங்கிடலாமா, ஒரு ஸ்டாப் நடந்து போகலாம், ஜாலியாக இருக்கும், நிறையா பேசிட்டு நிறைய பேசிட்டு அப்படி நீங்கள் சொல்லும் போது ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேருமே இறங்கி ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. பிகாஸ் பஸ்ஸில் உள்ளவங்கெல்லாம் என்னம்மா நீங்கள் ரன்னிங்லேயே இறங்கிடுறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுங்க கிடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் லைட்டாக ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ரெண்டு பேருமே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒயன், ஜேகே உன்னை லவ் பண்ணுறான்டி, உனக்கு பிடிச்ச பையன் உன் கூட இப்படி நைட் டைமில் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ இதுக்கு மேலே நான் எப்படி ஜேகே கிட்டே நடந்துக்கிறது? ஓகே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுவோம். ஜேகே உனக்கு குளிருதா? என்னடி ரொம்ப குளிருதுடி, ஏதாவது பண்ணுறியா? நீ வேணும்னா என்னை சைடு ஹக் பண்ணிவிட்டு நடந்து போயேன், உனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஜேகே இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். உங்களுக்கு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மூமெண்ட், இது இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகழகான சீனரிஸ் எல்லாம் வருது. ஸோ ஜேகே இருந்துட்டு டி நான் பேசணுன்னு விஷயத்தையும் மறந்துட்டேன்டி உன் கூட இருக்கும்போது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்டி. என்னாச்சு ஜங்குக், ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுடாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே வந்து உங்களோட வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு உங்களை க்ளோஸாக எடுத்துகிட்டு எங்கள் பாருடி நான் ஒன்று சொல்வேன், கண்டிப்பாக அதை நீ ஒரு நாள் செய்யணும், உன்னால் முடியும்ல.
என்னன்னு சொல்லு ஜேகே. இல்லடி ஓயன், ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் பெரிய இடத்துக்கு போவோம், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ வேணா நாங்கள் சின்ன ரூம்குள்ளே 7 பேரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி, எங்கள் கம்பெனி ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் ரீச் ஆகும்னு. ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாத. என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் கம்பெனியும் பெரிய டாப்பஸ்ட் கம்பெனி ஆகும். அப்போ நீ ட்ரெயினியாக எனக்காக ஜாயின் பண்ணுடி. நான் நெக்ஸ்ட் வீக் போனேன்னா திரும்பி வரமாட்டேன். என்ன சொல்கிற ஜேகே? ஹாலிடேஸ் கூட இல்லையா? இல்லடி, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு. இனி அங்கே தான் நாங்கள் 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். எங்கள் கான்ட்ராக்ட் எப்போ முடியுதோ அப்போ தான் உங்க கூட ஃபுல்லாக இருக்க முடியும். இடையில விடுவாங்க, பட் அப்பா அம்மா மட்டும்தாண்டி என்னால். புரியுதில்ல உனக்கு அப்படின்னு நம்ம டிஎஸோடு சொல்லவும் நீங்கள் சரி சரி நீ கவலைப்படாதா, ஆனால் என் வாய்ஸுக்கெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்களாடா அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு ஒயின் நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன்டி. நாளைக்கு நீ எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல. நீ நாளைக்கு ஸ்டுடியோ கிளம்பி வந்துடுடி. உன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி பிக் ஹிட் அனுப்புகிறோம். அப்போது நீயும் ட்ரைனிங் வருவேன், நீயும் நானும் டெய்லியும் மீட் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்? சொல்லப்போனால் நானும் அம்மா கிட்டே இது தாண்டா சொன்னேன், அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே ட்ரைனிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வரேன். கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணாத, நீ 9 இயர்ஸ் தனியாலாம் இருக்க போகிறதில்ல, நானும் கூட இருப்பேன். ஏதாவது பொண்ணுக்கு இது பார்த்த கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எப்படியும் அந்த நைட் போயிடுது. அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவனும் அப்படியே போய் தூங்கிடுறான். மார்னிங் நீங்கள் அந்த ஸ்டுடியோக்கு கிளம்பி போகிறீங்க. உள்ளே போனதுமே ஜேகேவா அங்கே வேலை செய்கிற ஒரு ப்ரோவும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப டீப்பாக. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே, இவன் வேறு என்னை பாட்டு பாட சொல்கிறான், என் வாய்ஸ் அவ்வளோ நல்லாவா இருக்குது, யாரும் செருப்பால் அடிக்காமல் இருந்தால் சரி. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதே, அட்லீஸ்ட் ஜேகே அங்கே ஏதாவது கூட்டுற வேலை இருந்தால் வச்சு வாங்கி தந்தால் அவனையே பார்த்துக்கிட்டு அந்த 9 இயர்ஸும் அங்கேயே கூட்டிக்கிட்டு நான் வாழ்க்கையே கடந்துக்குவேன். இவன் இப்படி பாட்டு பாடி என்னை வர சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டே அவங்ககிட்ட போகிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒயன் குட் மார்னிங். ஐயோ இப்போ நான் அவனை லவ் பண்ணுறேன்ல, இப்போ நான் என்ன சொல்கிறது? ஐ லவ் யூ சொல்லலாமா? ஜேகே லவ் யூ. அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் குட் மார்னிங் சொன்னடி நான். அப்போ என் லவ் யூ வேணாமா உனக்கு? சரி லவ் யூ டூ, வா வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் போய் உட்காடுறீங்க. எல்லாத்தையும் தட்டி விட்டுறீங்க. அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே அந்த ரோலிங் சேர்லேருந்து திரும்பி ஓகேடி ஒயன் கமான் பாடு, அதுக்கப்புறம் நீ ஏதோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல, அங்கே போகலாம், இப்போ நீ சாங் பாடு அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் ஜேகே ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜேகே நீ ஃபஸ்ட்டு பாட்டு பாடுற எனக்காக, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பாடுறேன், ப்ளீஸ். ஏய் இப்போவே இவ்வளோ பயந்தினா அப்புறம் எப்படி எல்லாத்து முன்னாடி பாடுவேன்? என்னது எல்லாத்து முன்னாடி பாடணுமா? ஜேகே எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ கை காலெல்லாம் நடுங்குது. ஜேகே கண்ணை மூடு ஜேகே, நீ அப்படி பார்க்காத ப்ளீஸ். சரிடி இரு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ பாடுறியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாங் பாடுறான். அவன் 2-3 லைன் அப்படியே பாடிட்டு இருக்கான். உங்களுக்கு அவனோட வாய்ஸ் அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சடக்கு போட்டுட்டு ஏய் என்னடி இப்படி பார்த்துட்ருக்கா? ஜேகே நோ வேர்ட்ஸ்டா. சரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே. பயமாக இருக்கா? இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு அவன் இன்னொரு ஹேண்டை உங்கள் இன்னொரு ஹேண்ட் கூட ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருடி, உன்னால் முடியும், உனக்கு நான் வேணும்ல, ஸோ இந்த மாதிரி தானே அங்கெல்லாம் வர முடியும், ஸோ என்ன நினச்சிட்டாச்சும் பாடுறி, நான் வேணா உனக்கு கம்பெனி தரேன், நான் பாடுறேன், என் கூடயே சேர்ந்து பாடுறியா? இது ஓகே ஜேகே, நீ பாடு, உன் கூடயே சேர்ந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் மைக்கிட்ட போகிறீங்க. அப்படியே 2 பேரும் சாங் பாடுறீங்க. அடியே அடியே புதுவானில் தள்ளாது, அடியே அடியே விழி தூக்கம் கொள்ளாது. நீ
நான் நினைச்சேனே கண்ணீரிலே ஒரு மை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. ஸோ இந்த சாங் பாடி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லோரும் கிளாப் தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் உங்கள் ஷோல்டரில் தட்டிட்டு டி வேறு லெவல் ட்ரீ எனக்கே டஃப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கோவர்க்கர் கிட்டலாம் போய் ஹைஃபேலாம் அடிச்சுட்டு மச்சான் வந்துடுவாளடா யாரு மச்சான் சான்ஸே இல்லைடா வேறு லெவல் வாய்ஸ்டா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா கான்ஃபிடென்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வந்துட்டு நீங்கள் வெளியில் போயிடுறீங்க. ஸோ ஜேகே மச்சான் அவன் எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொன்னாடா, நான் மறந்தே போயிட்டேன், சரி இதை நீ ரெக்கார்ட் பண்ணி வை, நான் ஈவினிங் ஒரு காப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் ஓடி வரான். நீங்கள் அப்படியே டியர்ஸோடு நின்றுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு என்னடி என்னாச்சு உனக்கு இல்லை ஜேகே ஒன்றும் இல்லை சொல்லுடி என்னாச்சு. இல்லை நான் எப்போவுமே மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பழக்கம், ஆனால் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டியர்ஸ் வருது. ஐ லவ் யூ ஜேகே, என்னை விட்டு போக மாட்டல நீ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, நீ ரொம்ப பியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜேகே கழட்டி விட்டாலும் விட்டுற வேண்டி ஜாக்கிரதையாக என்னை வச்சுக்கோ சரியா, ஏன்னா சியோலுக்கு நான் போகும்போது அப்படி எல்லாருமே என்னை திங்குற மாதிரி பார்த்தாங்கடி, அவளுக்கு வேறு செம்ம ஃபிகராக இருந்தாங்க, என் மனசு வேறு ஒரு நிமிஷத்தில் ஸ்கிப் ஆகிடுச்சு, என்ன நடக்க போகுதோ. அப்போ நீங்கள் அவன் ஸ்டொமக்கில் பஞ்ச் பண்ணிட்டு செருப்பால் அடிப்பேன் என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போனீங்கன்னா அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லும்போது ஜேகே சரிடி சீன் போடாமல் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, எங்கேன்னு சொல்லுவா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆமாம்ல ஃபஸ்ட்டு ஜேகே நீங்கள் வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோட்டில் கப்பிள்ஸ் சேரெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஜேகே அங்கே உட்கார வச்சுட்டு உங்கள் சைட் பேக் ஓப்பன் பண்ணி ஒரு கேப்பும் பின்ன ஒரு கூலிங் கிளாஸும் எடுக்கிறீங்க. ஜேகே ஏய் என்னடி இது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இது என்னோடய ப்ரெசண்ட் உனக்கு, நீ ஆடிஷனில் செலக்ட் ஆகல அப்போவே நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்டா, ஆனால் நீங்கள் தான் பெரிய பருப்பு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுருந்தீங்க, இது என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரியில் நான் சேவ் பண்ணி வச்ச மணியில் வாங்கினது, ஸோ எப்போவுமே இதை நீ தொலைக்கக்கூடாது, தொலைச்சின்னா சாவடிச்சிருவேன். சரிடி ஆனால் ஒரு ரிங்கோ இல்லை ஒரு செயினோ அது கொடுத்தீங்கன்னா தொலைக்காமல் இருக்கலாம், இதனடி கேப்பு கூலிங் கிளாஸு வாட்ட ஏய் அடிச்சிருவேன். எங்கள் பாரு ஜேகே கேப்பு கூலிங் கிளாஸும் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது, பிகாஸ் டுடே நம்ம அவுட்டிங் போகிறோம். என்னது சொல்லவே இல்லடி நீ. அப்போ நீங்கள் அவனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்கள் பாரு ஜேகே நீ என்கிட்ட லவ் சொன்ன உடனே அடுத்த நாளே நான் அவுட்டிங் போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய சேவிங்ஸில், ஸோ என் விஷயம் நான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு கேப் போட்டு விடுறீங்க. அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுட்டு ஓ என் அழகு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனை அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை அவன் பக்கம் இழுத்து என்னடி யோசிக்கிற அழகாக இருக்கனா இல்லையே நான் அப்போல்லாம் யோசிக்கவே இல்லையே, சரி நீ வா இப்படியே பேசிகிட்டே இருப்போம், பீச் போகலாமா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே போயிட்டுருக்கீங்க. ஓகேடா இந்த பார்ட் நான் இதோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். தென் நாளைக்கு ஐ திங்க் சீரியல் கில்லரா இல்லைன்னா யூஆர் மை அடிக்ஷன் வரும்னு நினைக்கிறேன், ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய்டா.